ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை புகழ்ந்தவனாக ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சகோதர சகோதரர்களே, முதலாக இஸ்லாமிய வாழ்த்தான சலாத்தை சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு தொழுகையை பற்றி ஓரிரு விளக்கங்கள் சொல்லாமல் நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வானத்திலே வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கடமையாக்கிய முக்கிய கடமைகளில் ஒன்று தொழுகை என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வின் தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை சொல்லி காட்டுகிறார்கள். உண்மையிலே தொழுகையை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் ஏகத்துவ கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தொழுகையை கடமையாக்குறான். யாரெல்லாம் வயது வந்த மனிதராக இருக்கிறார்களோ, புத்தி சுவாதீனம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கட்டாயமாக இந்த தொழுகை கடமையாக்கப்படுகிறது. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே வைத்து கடமையாக்கினான். ஆனால் தொழுகையை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வானத்தில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வைத்து அல்லாஹு தஆலா தொழுகையை கடமையாக்கியிருக்கிறான். தொழுகையை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது கீமுஸ்ஸலா, தொழுகையை நிறைவேற்றுங்கள், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகையானது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு வணக்க வழிபாடு என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆகவே அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு எவ்வாறு தொழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அந்தந்த அமைப்பிலே அந்தந்த வேலையிலே நாங்கள் தொழ வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தஆலா மேலும் குறிப்பிடும் பொழுது வாகிமிஸ் ஸலாத்த இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நீங்கள் நிச்சயமாக தொழுகையை நிறைவேற்றுங்கள், தொழுகையை பேணி பாதுகாப்பாக இருங்கள், நிச்சயமாக தொழுகை ஒரு மூமினுடைய மானக்கேடான கெட்ட விஷயங்களை விட்டு தடுக்கும் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். உண்மையிலே தொழுதால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மானக்கேடான கெட்ட விஷயங்கள் நடைபெறாது. ஒரு மூமின் தொழும் பொழுது, தொழுகையாளியாக இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள் ஏற்படாது, மானக்கேடான விஷயங்கள் ஏற்படாது என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த அமலாக சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்து தொழுகை மிகவும் அல்லாஹ் விரும்புகிற, தூதர் விரும்புகிற வணக்க வழிபாடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுத்து இந்த தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், இந்த தொழுகையின் மூலம் ஒரு மூமினுக்கு சுவர்க்கம் கிடைக்கும், இந்த தொழுகையின் மூலம் ஒரு மூமினுக்கு உள்ளத்திலே நிம்மதி கிடைக்கும், தன்னுடைய வாழ்க்கையிலே அபிவிருத்தி கிடைக்கும், தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் ஏற்படும் என்ற விஷயத்தை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்துக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இந்த விஷயத்திலே அல்லாஹு தஆலா அல்லாஹ்வோடு ஒரு மனிதன் சம்பாஷிக்கின்ற விடயம் தொழுகை என்பது அல்லாஹ்வோடு ஒரு மனிதன் பேசுகின்ற வணக்க வழிபாடு, கடமையாக்கி அல்லாஹு தஆலா வணக்க வழிபாடு. இதில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் தான் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் தான் தொழ வேண்டும், கடமையான தொழுகைகள் நிறைவேற்ற வேண்டும் என்ற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வஹுவ சாஜித், நிச்சயமாக ஒரு மனிதன் தன்னுடைய இறைவனோடு நெருக்கமாக இருக்கிறான் என்றால் அவன் சுஜூது செய்யும் பொழுது அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கிறான் என்ற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். உண்மையிலே இந்த தொழுகையை பொறுத்த வரையிலே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தான் தொழ வேண்டும் என்ற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, எனக்கு தொழும் பொழுது அல்லாஹு தஆலா எனக்கு கண்குளிர்ச்சியை தந்திருக்கிறான், கண்குளிர்ச்சியை தொழுகையில் ஆக்கியிருக்கிறான் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். சில வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை அழைத்து சொல்வார்கள், பிலாலே எங்களுக்கு அதான் சொல்லுங்கள், தொழுவோம், இதன் மூலம் எங்களுடைய உள்ளத்தில் சந்தோஷம் ஏற்படும், உள்ளத்தில் ராகத்து ஏற்படும் என்ற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், பிலாலை அழைத்து சொல்லியிருக்கிறார்கள், எங்களுக்கு போதனையாக சொல்லி தந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் நாளை மறுமையிலே
முதலாவது விசாரிக்கப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தொழுகையை பற்றி விசாரிப்பான். அவ்வளவு மா யஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலா, நாளை மறுமையிலே முதலாவது விசாரணை தொழுகை என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண வேளையில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரண வேளையில் சஹாபாக்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து சமுதாயத்துக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு அமலை பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த அமல் தான் தொழுகை என்ற விஷயத்தை சொல்லி காட்டினார்கள். உண்மையிலே நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள். அந்த நிலைமையிலே சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறார், அஸ்ஸலா அஸ்ஸலா, தோழர்களே, சஹாபாக்களே, சமுதாயமே, தொழுங்கள், தொழுகையை நிறைவேற்றுங்கள். ஏனென்று சொன்னால் தொழுகையின் மூலம்தான் சுவர்க்கம் அடைய முடியும் என்கின்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்துக்கு சொல்லி காட்டினார்கள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மூமின்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த மூமின்கள் எப்படிப்பட்ட மூமின்கள் தெரியுமா? வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், நிச்சயமாக அந்த மூமின்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள், பேணி பாதுகாப்பாக இருப்பார்கள். உலாயிக ஹுமுல் வாரிசூன், அவர்கள் சுவர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லதீன யர்ஸூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன், நிச்சயமாக ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்திலே மூமின்கள் தொழுகையின் மூலம் நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். உண்மையிலே தொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி அல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ونحمل هم هدي الجاليات بآيات الكتاب البينات بها كم أبصروا سبل النجاة فضجوا بالشهادة ناطقين